அனைத்து செயலுக்கும் தமிழில் பெயர் உண்டு, பொருள் உண்டு. உதாரணமாக எண்களை எடுத்துக்கொள்வோம். ஆங்கிலத்தில் லட்சத்திற்கு மேல் போனால் மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன், குவாட்ரில்லியன். ஆனால் தமிழ் எண் ஒலிப்பு முறையில் 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி இதுவரைக்கும் தான் அனைவருக்கும் தெரியும். ஆனால் அற்புதம், நிகர்ப்புதம், கும்பம், கணம், கற்பம், நிகர்ப்பம், பதுமம், சங்கம், வெள்ளம், அந்நியம், அர்த்தம், பரார்த்தம், பூரியம், கோடி கோடி முக்கோடி எனப்படும் பிரம்மகற்பம் வரை. இது மட்டுமா, ஒன்றுக்கு கீழ் உள்ள இறங்கமுக எண்ணிற்கும் பேர் வைத்திருக்கிறான் தமிழன். 1, முக்கால், அரைக்கால், கால் இதுவரைக்கும் தான் அனைவருக்கும் தெரியும். ஆனால் 4 மா, 3 வீசம், 3 மா, அரைக்கால், 2 மா, மாக்காணி, 1 மா, முக்கால் வீசம், முக்காணி, அரை வீசம், அரைமா, கால் வீசம், காணி, அரைக்காணி, முந்துரி, அரைக்காணி, முந்துரி, கீழ் முந்துரி, இம்மி, மும்மி. இன்று நானோ எனப்படும் அணுவிற்கும் கீழுள்ள குணம், பந்தம், பாகம், வெள்ளம், விந்தம், நாகவிந்தம், சிந்தை, கதிர்முனை, குரல் வலைப்படி, வெள்ளம், நுண்மணல், தேர்த்துகள் என்று எண்களிலே எண்ணற்ற சாதனைகள் படைத்த எம் தமிழினத்தையும் செம்மொழியாம் செம்மாந்த மொழியாம் தமிழ் மொழியையும் வணங்கி இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடிமைப்பட்டு போன தாய்நாட்டை தன் இன்னுயிரை துச்சம் என எண்ணி போராடி சுதந்திரத்தை பெற்று தந்த தலைவர்களையும் நினைவு கூர்ந்து மரியாதை செய்யும் நாள் குடியரசு நாள். இந்திய தேசத்தின் வாழ்வில் முக்கியமான நாளாகும். இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வீரர்களை நினைவு கூறும் நாள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி இந்திய மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாள். குடியரசு என்பது மக்களாட்சி என்னும் பொருள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆட்சி செய்யும் முறையே குடியரசு ஆட்சி. ஆங்கிலேயர் அரசிலிருந்து விடுதலை பெற்ற இந்தியாவில் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நியமிக்கப்பட்டார். டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தே இந்தியாவின் முதல் குடியரசு தலைவர் ஆவார். டாக்டர் அம்பேத்கரின் தலைமையில் இந்திய அரசியலமைப்பு சாசனம் எழுதப்பட்டது. இது மக்களாட்சியை குறிக்கோளாக கொண்டு நிறைவேற்றப்பட்டது. 1950ஆம் ஆண்டு இந்தியாவில் முதல் குடியரசு தின கொண்டாடப்பட்டு ஆண்டுதோறும் 26ஆம் ஜனவரி அன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. குடியரசு தினத்தை கொண்டாடுவதற்கான காரணம், சுவாசித்தோம் சுதந்திரத்தை எண்ணி பாருங்கள். ஒருபுறம் அண்ணல் காந்தியுடன் இணைந்து அகிம்சை வழியில் போராட்டம், மறுபுறம் தோட்டாவை எதிர்த்து சுபாஷுடன் இணைந்து அதிரடி போராட்டம். கண்டம் கடந்து கப்பல் ஒட்டிய வீரத்தமிழனின் மனதில் சிறையின் படியேறி தடியில் அடி வாங்கி யுத்தம் செய்து ரத்தம் சிந்திய தலைவர்கள் அனைவரின் சிந்தையிலும் நிரம்பி இருந்தது என்ன தெரியுமா? அடுத்த தலைமுறையாவது சுதேசி காற்றை சுவாசிக்கட்டுமே என்ற எண்ணம் மட்டும்தான். அந்நியரை அன்றே சபாஷ் போட வைத்தார் சுபாஷ். ஆனால் இன்று உழவர்களுக்கு அணியை கூட ஆடை பற்றாக்குறை, குளிய கூட குடிசை பற்றாக்குறை. ஓடப்பர் ஆயிருந்தால் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆய்விடுவாய் உணரப்பா நீ என்று பாவேந்தர் கூறியுள்ளார். அதாவது, ஒரு நாள் சிறையில் கைதிகள் சாப்பிடுவதற்கு ரொட்டி கொடுத்தார்களாம். அதில் மண்ணொட்டி இருந்தது. அதை நேரு அவர்கள் ஆங்கில அதிகாரிகளிடம் கேட்டார். அதற்கு அவர், நீங்கள் கேட்ட தாய்மண் தானே, விழுங்குங்கள் என்று பதில் கூறினார். அதற்கு நேரு அவர்கள், நாங்கள் எங்கள் தாய்நாட்டை கேட்பது விழுங்குவதற்கல்ல, மக்களை வாழ வைப்பதற்கு என்று கூறியுள்ளார். விவசாய நாடு என்று பெயர் கிடைத்து விட்டது. ஆனால் விவசாயிகளுக்கு தரமான உணவு கிடைக்கவில்லை. இன்று நாம் மூச்சை சுவாசிக்க கஷ்டப்படுகின்றோம். காரணம், மரத்தை வெட்டினோம், மழை நின்று போச்சு, மண்ணில் மாசு சேர்த்தோம், ஓசோன் படலத்தில் ஓட்டை போட்டோம். இன்று நம் வாழ்க்கையின் படலமே வம்பாகி போச்சு. 1949ஆம் ஆண்டு
இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவின் ஆளும் ஆவணமாக மாற்றப்பட்டு 1950ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த தினத்தை நினைவு கூறும் விதமாக குடியரசு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப தங்களின் தலைவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் போது தான் சரியான ஆட்சி நிலவும். நம் தாய்நாட்டிற்கு என்ன தேவைப்படும் என்பதை அறிந்து கலாமின் கனவை நனவாக்கி உண்டு வாழ்வது மட்டும் வாழ்வல்ல, வெற்றியோடு வாழ்வதே வாழ்வு என்பதை உணர்ந்து நமக்கான வழியை நாமே செதுக்கிக் கொண்டால் சுதேசி காற்றை இனிமையாக சுவாசிக்கலாம். இன்று இந்த உலகில் மிகப்பெரிய குடியரசு நாட்டின் குடிமகனாக இருக்க பெருமைப்பட்டு உண்மையான குடிமகனாய் குடியரசு தினத்தை கொண்டாடுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். நன்றி, வணக்கம்.